திராவிட கட்சிகள் எங்களுக்கு மாற்று என்று சொல்லிவிட்டு நாங்க சொன்னதான் செய்றாங்க. இப்ப இது புதிய ஆட்சியா தெரியல, திமுக ஆட்சியோட நீட்சியா தான் தெரியுது. ஏன்னா அவர் எப்படி பழைய ஊதிய திட்டம் சொல்லிட்டு அதுல எப்படி பல்ட்டி அடிச்சாரோ அதே மாதிரிதான் இவங்க எல்லாமே செய்யறாங்க. இவரால 2500 ரூபாய் எப்ப கொடுக்க போறாரு, வெயிட் பண்ணுவோம். அது மாதிரி வீடுகளுக்கு குடும்ப தலைவர்களுக்கு 6 கேஸ் சிலிண்டர் தரேன்னாரு. இது நாங்க இல்ல, சோசியல் மீடியாலேயே பல பேர் பொதுவானவர்கள், அரசியல் கட்சிகள் சாதாரணவர்கள் இதெல்லாம் கிரிட்டிசைஸ் செய்யறாங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லயே ரீல்ஸ் போட்டு ஆட்சியை தொடரலாம்னு நினைச்சா இப்ப அன்னைக்கு பாக்குற இபி பில் எல்லாம் ஜிபேல பே பண்ணலாம் அப்படின்னு நாங்க புதிதாக எங்க ஆட்சியில வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது கிடையாது. அது ஒண்ணு அந்த இன்ஸ்டால அவங்க போடுற அந்த விஜய் வார்த்தையில சொல்லணும்னா ஆச்சரிய குறிகளை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு எதிர்வினை ஆற்றுறாங்க. அதனால இந்த ஆட்சி நல்ல முறையில் நடக்கணும். ஏன்னா மக்கள் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்கவில்லை என்றாலும் நீங்க தான் தனிப்பெருங்கட்சியா வந்தீங்க. 108 தொகுதியில வெற்றி பெற்றீர்கள். சில பேரை தட்டி தூக்குனீங்க, சில பேரை வீடு வீடா போற மாதிரி போய் கெஞ்சி கூத்தாடி வாங்கினீங்க. இன்னும் சொல்ல போனா ஊழல் கட்சின்னு அதிமுக சொல்லிட்டு அதுல 25 எம்எல்ஏக்களை அவங்கெல்லாம் எங்களுக்கு அப்படியே தேடி வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு என்ன அவர்கள் எல்லாம் என்ன ஒன்னும் தெரியாத பப்பாவா? அவர்களுக்கு யார் பேசினா என்ன பேசாலும் உனக்கு எல்லாருக்கும் தெரியும். பேசி அவங்களை 25 பேரை நடு ரோட்ல நிறுத்தினதுதான் மிச்சம். இப்ப 4 பேர் அதுல ரிசைன் பண்ணிட்டு வேற அங்க போய் நம்ம ஆளுங்கட்சியில எம்எல்ஏவா இருந்தாதான் நாங்க தொகுதிக்கு செய்ய முடியும்னு அவங்க விடுற கதையெல்லாம் பார்த்து நம்மளுக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஏற்கனவே அவங்க 5 ஆண்டுகள் அதை சொன்ன நபர் எதிர்கட்சியில எம்எல்ஏ இருந்தவர் தான். அவருக்கு ஆளுங்கட்சியில போய் சேரணும், அவருக்கு பல தொழில்கள்ல பாதிப்பு வரும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதுல நிறைய பேர் நீங்க சொல்றீங்களா வெளியில போறவங்க இதே மாதிரி நேரத்துல போறாங்கன்னா அவங்களுடைய சொந்த காரணங்கள் தான். நீங்க யார எந்த பத்தி நீங்க கேட்டாலும் என்னால அதுக்கு காரணம் சொல்ல முடியாது. அவங்கள நான் விமர்சிக்கிறதுக்கு இல்ல, சொந்த காரணங்கள்ல நாங்க போய் ஆளுங்கட்சி எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி தலைமை மேல விமர்சனம் செய்து விட்டு போவதுங்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு புதிய நடைமுறையை யார் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது தெரியும். இன்னும் சில பேர் அவர்களுக்கு ஆதரவாக வீரவசனம் பேசுறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி குதிரை பேரம் நடக்கலையா, கழுதை பேரம் நடக்கலையான்னு. அது மாதிரி டிடிவி தினகரன் குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறாரா? அவர் கேள்வியில எனது பதிலேயே கேள்வி இருக்கிறது அப்படிலாம் பேசுறாரு. இதுவரைக்கும் எங்கேயுமே ஆட்சி அமைக்க முடியாம இது மாதிரி ஒரு திருச்சங்க நிலையில யாருக்கும் மக்கள் அறுதி பெரும்பான்மை தமிழ்நாட்டில் கொடுத்ததில்லை. கிளியர் கட் மெஜாரிட்டி கொடுப்பாங்க. நீங்க தான் வீடு வீடா போய் பார்த்து கட்சிக்கு அலுவலர்களை பார்த்து அது திமுக தீய சக்தி அவர்களுக்கு எதிராக நாங்க வந்திருக்கோம் சொல்லிட்டு அவங்க கூட்டணியில திமுகவில் ஜெயித்த கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஆனா நீ புதுசாக இந்த தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் புதிய பல நடைமுறைகள் மற்ற கட்சிகளில் உள்ளவங்களை எம்எல்ஏ இருந்தா கட்சி தாவல் சட்டம் இடம் கொடுக்காத பட்சத்துல நீங்க அவர்களை உங்களுக்கு உங்க பின்னாடிதான் ஆதரவுக்கு நிக்கிறாங்கன்னா அழைச்சிட்டு போய் கவர்னர் கொடுத்துருக்கலாம் லெட்டரு. இப்படி கார்ல வாங்கிட்டு அவரா கொடுத்தாரு. இப்படி எல்லாம் சமாளிக்க பண்றது. நீங்க எங்களுக்கு மாற்று கிடையாது, எங்களை தாண்டி அட்வான்ஸா இருக்கீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கு தவறான நடைமுறையை உருவாக்கி வைத்து விட்டீர்கள். இதுவரை நம்ம பார்த்தது இல்லை. எம்எல்ஏக்கெல்லாம் கடைசி நேரத்துல தான் ரிசைன் பண்ணுவாங்க. இப்படி ஆட்சிக்கு வந்த உடனே அவர்களை ரிசைன் பண்ண வச்சு மேல மாடியில கூப்பிட்டு அவர்களை பார்த்து கட்சியில சேர்க்கிறது, இதெல்லாம் அவர்கள் இந்த நேரத்தில் இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நாங்க பார்த்தவர்கள் தான். 91 நாங்க ஆட்சிக்கு வந்தப்ப யாரெல்லாம் எங்கள்கிட்ட வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேணா அது புதுசா இருக்கலாம். இதெல்லாம் அது எதிராக திரும்ப போகுது. இன்னொன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுல குதிரை பேரம் கழுதை பேரத்தெல்லாம் தாண்டி காக்கா பேரம்னு ஒண்ணு உருவாயிட்டு. கரெக்டா? காக்கா பேரம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல புதுசா வந்திருக்கு. அதுக்கும் தாவேக ஆட்சி தான் காரணமாக இருக்கு. அந்த கட்சியோட செயல்பாடு தான் காரணமாக இருக்கிறது.